உலக மக்களின் கவனத்தை ஈர்த்தது. மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. நமது நாட்டில் இந்துக்களின் அடையாளமாய் ஜொலித்தது. அதுதான் 140 அடி உயரத்தில் பொன்னிறத்தில் மின்னிடும் அழகன் பத்துமலை முருகன். வானூர்த்திகளில் இருந்து பூமழை பொழிய, விண்ணை முட்டும் வாத்திய இசை முழங்க 2006ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வ திறப்பு விழா கண்டது. இந்த சிலையின் அழகை காண உலகெங்கிலும் இருந்தும் மக்கள் கூட்டம் திரள்கின்றன. பத்துமலை கோலாலம்பூரில் இருந்து 13 கிலோமீட்டர் வடக்கே ஸ்லாங்கூர் மாநிலத்தில் அமைந்துள்ளது. இச்சுண்ணாம்பு மலையின் அருகில் செல்லும் நதியின் பெயர் சுங்கை பாத்து என்பதாகும். இப்பெயரில் இருந்தே இம்மலைக்கும் பத்துமலை என்ற பெயர் வந்தது. இங்குள்ள சுண்ணாம்பு குன்றுகள் 400 மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை. கோலாலம்பூரின் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தின் தோற்றுநரான அமரர் தம்புசாமி பிள்ளை அவர்களின் கனவில் தாய் மாரியம்மன் தமது மகனுக்கும் வழிபாட்டு தலம் அமைத்திட உத்தரவிடவே 1888ஆம் ஆண்டு பத்துமலை குகையில் முருகனுக்கான வேலை பிரதிஷ்டை செய்தார் தம்புசாமி பிள்ளை. அன்று முதல் அது குகனுக்கான குகையாகவே மாறியது. 1892ஆம் ஆண்டு முதலாக பத்துமலையில் தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டது. அடிவாரத்தில் இருந்து குகை கோயில் சுமார் 100 மீட்டர் உயரத்தில் கரடு முரடான பாதைகளை கொண்டிருந்ததால் 1920ஆம் ஆண்டு குகை கோயிலுக்கு சென்று வர மரத்திலான படிக்கட்டுகளே அமைக்கப்பட்டன. ஆனால் இன்று 4 வழி பாதைகளோடு 272 படிக்கட்டுகளும் தரையில் பூத்த வானவில்லாய் காட்சியளிக்கின்றன. சுற்றுப்பயணிகளையும் கவர்கின்றன. மேற்குகை கோயில் நுழைவாயிலில் இடும்பனுக்கான சன்னதி உள்ளது. தைப்பூசத்தன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்களின் நேர்த்தி கடன்களை வேலாயுத பெருமாளுக்கு செலுத்தும் முன்பு இங்குள்ள இடும்பனை வணங்கிய பிறகே செல்கிறார்கள். இங்கிருந்து 100 மீட்டர் தொலைவில் வேலாயுதனார் சன்னதி உள்ளது. குகைக்குள் வாசம் செய்யும் வேலவன் இங்கு வேல் வடிவில் வீற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 75 படிகள் தொடர்ந்து மேலேறி சென்றால் வள்ளி தெய்வானை சமேதராய் முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார். மேலும் இங்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர், மீனாட்சி அம்மை, நவகிரகங்களுக்கான சனீஸ்வரர் ஆலயம், அதன் அருகிலேயே வேலவனை தரிசித்து இங்கேயே ஜீவ சமாதி அடைந்த மௌன சித்தருக்கான மடம், கருடாழ்வார், திருப்பதி வெங்கடாச்சலபதி, தாயார் பத்மாவதி, அனுமான் ஆகியோருக்கான சன்னதிகளும் உள்ளன. அது மட்டுமல்லாமல் 70 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான அனுமான் திருவுருவச் சிலை ராமாயண குகையின் முகப்பில் இருந்து ஏறக்குறைய 20 மீட்டர் தூரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே வரும் அந்நிய நாட்டு சுற்றுப்பயணிகளும் நமது புராணங்களை தெரிந்து கொள்ளும் வகையில் ராமாயண குகையில் ராமாயண கதையில் வரும் ஒவ்வொரு காட்சியும் எழில் வண்ணத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து வள்ளுவர் கோட்டம் அமைந்துள்ளது. இதில் திருவள்ளுவர் இயற்றிய 1330 குறள்களும் குகையின் சுவர்களில் பதிக்கப்பட்டுள்ளன. பத்துமலை அடிவாரத்தின் பிரதான நுழைவாயிலில் 50,000 சதுர அடி பரப்பளவில் கலைக்கூடம் ஒன்றும் அமைந்துள்ளது. இங்கு புராணங்களை சித்தரிக்கும் திருவுருவ சிலைகள், அழகிய ஓவியங்கள் என அனைத்தும் பிரமிக்கச் செய்யும் அழகு. எனவேதான் 2008ஆம் ஆண்டு பத்துமலை திருத்தலம் தேசிய பாரம்பரிய தலமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. மலேசியாவில் தைப்பூசம் என்றால் அது பத்துமலைதான் என்ற அளவுக்கு மகத்தானது. அதன் சிறப்புகளில் ஒன்று 21 அடி உயரம் கொண்ட வெள்ளிரதம். தைப்பூசத்தின் முதல் நாள் நள்ளிரவில் இந்த வெள்ளிரதம் கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சுமார் 14 கிலோமீட்டர் வீதி ஊர்வலமாய் பத்துமலை திருத்தலத்தை வந்தடையும். வழிநெடுகிலும் அலங்கார பந்தல்கள், ஆயிரக்கணக்கான விதவிதமான காவடிகள், பால்குடங்கள் என இந்துக்கள் மட்டுமின்றி பிற இன மக்களோடு சுற்றுப்பயணிகளும் தங்களின் நேர்த்தி கடன்களை செலுத்தும் பக்தியை இங்கு காணலாம். தைப்பூச திருவிழா பத்துமலையில் பக்தி பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஏராளமான கடைகள், கேளிக்கைகள், சமய நிகழ்வுகள் என அனைத்தும் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மக்கள் கூட்டத்தை அலைமோதச் செய்யும். ஆக பக்தி மலையான பத்துமலை திருத்தலம் உலக தமிழர்களுக்கான அடையாளமாய் மலைநாட்டில் வீற்றிருக்கும் பொக்கிஷம்.